அழுது அழுது அவ சோகம்லாம் கண்ணீரா கரைஞ்சு போற வரைக்கும் அவ நல்லா அழட்டும். பண்ணிட்டீங்க. என்னங்க? டேய் பலராமா, நீ போய் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாப்பா. ஐயோ கடவுளே, அந்த குழந்தைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ கடவுளே, நீங்க வருவீங்க நம்பிட்டு இருந்தேனே. இப்படி ஆயிடுச்சு. டேய் சிவராமா, நீ வருவேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்த பசங்களுக்கு என்னடா நான் சமாதானம் சொல்ல போறேன்? எனக்கே ஒண்ணு தெரியலையே. என்னங்க? என்னங்க? அம்மா அழாதீங்கம்மா. பெரியவங்க நீங்க தான் தைரியமா இருக்கணும். நீங்களும் அழுதா எப்படிமா? முடியலையே பத்மா. இவன் இல்லைங்கிறத நினைக்கிறப்போ என்னால அழாம எப்படிமா இருக்க முடியும்? என் மருமக வச்ச மொத்த எதிர்பார்ப்பும் வீணா போயிடுச்சு நினைக்கிறப்போ என்னால அழாம இருக்க முடியலையேம்மா. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க? என்னங்க? 100 வருஷம் ஒன்னா இருப்போம்னு சொன்னீங்களே, ஏங்க ஏங்க என்ன இப்படி ஏமாத்துனீங்க? ஐயோ, நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கை கொடுத்த உங்க பிள்ளைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க வர மாட்டீங்க. உங்க நம்மள என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. நீங்க வருவீங்கன்னு தானே எவ்வளவு நாளா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 10 வருஷம் 10 வருஷம் உங்க நினைப்பிலே தானே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீங்க வருவீங்கன்னு தானே நான் இருந்தேன். ஏன் என்ன ஏமாத்துனீங்க? ஏன் என்ன ஏமாத்துனீங்க? அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் வந்து விளையாடுங்க. ராஜேந்திரன் சார், இவர் கௌதமதியை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. இவர் கௌதமதியோட சித்தப்பா தான் சார். எச்எம் கிட்ட பேசிட்டேன் சார். அப்படியா? ஆமா சார், பசங்களை இவர் கூட அனுப்ப சொல்லிட்டாங்க சார்.
இது உங்க சித்தப்பா தானே? ஆமா. எதுக்கு வந்திருக்காங்க? தெரியலையே. மதி, கௌதம் இங்க வாங்க. நீங்க 2 பேரும் உடனே உங்க சித்தப்பா கூட வீட்டுக்கு போங்க. அப்பா நீங்க வந்திருக்கீங்க, அம்மா வரலையா? அம்மா தாம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். எதுக்கு சித்தப்பா? அது வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? நீங்க 2 பேரும் உங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வாங்க, நம்ம கிளம்பலாம். ஓகே டீச்சர், நாங்க போயிட்டு ஓகே சார். பசங்களை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க சார். சரிங்க. ம். சிவராமா, நான் என்னடா பதில் சொல்ல போறேன்? டேய், இந்த அம்மாவை அனாதையா விட்டுட்டு போயிட்டியடா, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியடா.